வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த ஒரு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறையில் வந்திருக்க மிக மிக முக்கியமான தகவல்களை இந்த ஒரு வீடியோவின் மூலமாக நம்ம பார்க்கலாம். நீங்கள் நம்முடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பெல்ல கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தமிழக ஆசிரியர் தேர்வு வாரியத்தில் தற்சமயம் டிஆர்பியோடைய ரிவைஸ்டு ஆனுவல் பிளானர் வெளியிட போகிறாங்க. ஸோ ஆனுவல் பிளானரில் நிறைய புதிய அறிவிப்புகள் வெளியாகும், புதிய தேர்வுகள் வெளியாகும், புதிய நோட்டிஃபிகேஷன் வெளியாகும், புதிய காலி பணியிடங்கள் வெளியாகும் அப்படின்ட்டு ஒவ்வொரு ஆசிரியர்களுமே வெளியிட்டிருக்காங்க. ஃபேக்கல்டி ஷார்ட்டேஜ் இட்ஸ் தமிழ்நாடு ஓவர் 50% வேக்கன்டி பார்த்தீங்கன்னா மேஜர் இன்ஸ்டியூட்ல இருக்கு. ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஆனுவல் பிளானரில் குறிப்பிட்ட மாதிரி தேர்வுகளை நடத்தவே இல்லை. ஸோ அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் எக்ஸாம் அண்ணா யூனிவர்சிட்டி ஆல்ரெடி நோட்டிஃபிகேஷன் மே மாதம், அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் திருவள்ளூர் யூனிவர்சிட்டி பிப்ரவரி ஜூன் மாதம், அசிஸ்டன்ட் பிஆர்டி மார்ச், ஸோ எக்ஸ்பெக்டட் எக்ஸாம் ஜூலையில், டிஎன் டெட் மேல எக்ஸ்பெக்டட் பார்த்தீங்கன்னா எக்ஸாம் ஜூலையில், சீஃப் மினிஸ்டர் ஆஃப் ரிசர்ச் சிஎம்ஆர்எஃப் ஜூனில் ஆகஸ்டில் எக்ஸ்பெக்ட், செட்டு ஜூலையில் செப்டம்பரில் எக்ஸாம், டிஎன் டெட்டு அக்டோபரில் டிசம்பரில் எக்ஸ்பெக்டட். ஸோ இப்படி பார்த்தீங்கன்னா இந்த ஆனுவல் பிளானர் பார்த்தீங்கன்னா அப்படியே நின்றுட்டே தான் இருக்குது. இன்னும் பார்த்தீங்கன்னா டிக்ளர் எப்படி பண்ண போகிறாங்கன்னு தெரில. ஸோ அண்ணா யூனிவர்சிட்டியில் வேகன்சி, அழகப்பா யூனிவர்சிட்டியில் வேகன்சி, மதுரை காமராஜர், திருவள்ளுவர், யூனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸ், பெரியார், மதர் தெரேசா யூனிவர்சிட்டி, டிஎன் டீச்சர்ஸ் எஜுகேஷன் யூனிவர்சிட்டி, இப்படி எல்லா யூனிவர்சிட்டிலையுமே வேகன்சிஸ் மட்டும்தான் அலமோதிட்டு இருக்கு. ஆனால் எடுத்த பாடல எந்த ஆட்சி மாறினாலும் இந்த ஆசிரியர்களுக்கு நன்மை பயக்கக்கூடிய செய்திகள் இன்னும் வரல. ஸோ கண்டிப்பாக பொறுத்தது நம்ம பார்க்கலாம். அதே போல் இந்த டிஆர்பியில் பாலிடெக்னிக் அந்த அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸருடைய எக்ஸாம் பார்த்தீங்கன்னா ரிசல்ட்டு சிவி லிஸ்ட்டு 1:3 வெளியிடுவாங்களா இல்லை மீண்டும் தேர்வு நடத்துவாங்களா அப்படின்றது கேள்விக்குறியாக இருக்குங்க. ஸோ பிஜிடிஆர்பி யூஜிடிஆர்பியோடைய தேர்வு தேதிகள் எல்லாமே இன்னும் ஒரு சில தினங்களில் நமக்கு வெளியிட போகிறாங்க. ரெடி ஆகிக்கோங்க. எஸ்ஜிடி, பிடி, பிஜிடிக்கு உண்டான நோட்டிஃபிகேஷன்ஸ் அனைத்துமே ரெடியாக இருக்குது மக்களே. இதற்கான அறிவிப்புகள் விரைவில் வெளியாகலாம். நீங்கள் இப்போதே தயார் நிலையில் உங்களை தயார்படுத்திக்கோங்க. ஸோ பொது ஆசிரியர் தகுதி தேர்வு டெட் குறித்த அறிவிப்பு எப்பொழுது வெளியாகும்? இந்த கேள்விக்கு பார்த்தீங்கன்னா நியூஸ் பேப்பர் ப்ரெஸ் ரிலீஸ்லேயே நமக்கு சில முக்கியமான அறிவிப்புகளை வெளியிட்டிருக்காங்க. டெட் தேர்வுக்கான அறிவிப்பு ஆசிரியர் தேர்வு வாரியம் எப்பொழுது வெளியிடும் என இடைநிலை ஆசிரியர் பயிற்சி முடித்தவர்களுக்கு பிஎட் முடித்தவர்களும் காத்திருக்கார்கள். மத்திய அரசின் இலவச கட்டாய கல்வி உரிமை சட்டத்தின்படி 1 முதல் 8ஆம் வகுப்பு வரை இப்போதைக்கும் இடைநிலை ஆசிரியர்களுக்கு பட்டதாரி டெட் எனப்படும் ஆசிரியர் தகுதி தேர்வு கட்டாயம் தேர்ச்சி பெற வேண்டும். தமிழகத்தில் டெட் தேர்வை அரசு சார்பில் ஆசிரியர் தேர்வு வாரியம் நடத்தி வருகிறது. கடைசியாக கடந்த நவம்பர் மாதம் நடத்தப்பட்டது 2025 ஆசிரியர் தேர்வு வாரியத்தில் 2026 வருட அந்த ஆனுவல் பிளானர் படி ஜூலை மாதம் தேர்வை நடத்த வேண்டும் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. ஒருவேளை நடத்தப்படுமா அப்படின்றது தான் இப்போ கேள்விக்குறியா இருக்கு. ஸோ 2 ஆண்டுக்கு ஒரு முறை அல்ல, இது பார்த்தீங்கன்னா ஆண்டுக்கு 2 முறை நடத்தணும் அப்படின்றது மத்திய அரசோட ரூல். ஆனால் இப்போ 2 ஆண்டுக்கு ஒரு முறை தான் இதை நடத்துகிறாங்க அப்படின்றது வேதனைக்குரியது. அடுத்த டெட் தேர்வுக்கான அறிவிப்புகள் அக்டோபர் வெளியிடப்படும் என டிஆர்பி வருடாந்திர அட்டவணையில் குறிப்பிடப்பட்டது. முதலாவது டெட் தேர்வுக்கான அறிவிப்பை ஜூன் மாதமாகியும் இன்னும் வெளியிடப்படவில்லை. இந்த நிலையில் அடுத்த டெட் தேர்வு எப்பொழுது நடத்தப் போகிறார்கள் என்பது தெரியவில்லை. ஸோ டெட் தேர்வுக்கான அறிவிப்பை விரைவில் டிஆர்பி வெளியிடும் அப்படின்னு எதிர்பார்க்கலாங்க. தமிழக அரசு பள்ளிகளில் உடற்கல்வி பாட வேலை இனி கட்டாயம். இது குறித்த முதன்மை கல்வி அலுவலர்களுக்கு பள்ளிக்கல்வித்துறை இயக்குநர்கள் அனுப்பியுடைய சுற்றறிக்கையில் இனி உடற்கல்வி இயக்குனர் அந்த பள்ளி பீரியட் பார்த்தீங்கன்னா வச்சு ஆகணும். கடந்த மே 27 ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இதில் எடுக்கப்பட்ட முடிவுகளின்படி 6 முதல் 12 வகுப்பு வரை அனைத்து சப்ஜெக்ட்லையுமே உடற்கல்வி வகுப்புகள் பாட வேலைகள் கண்டிப்பாக எடுக்கணும். உடற்பயிற்சி வகுப்புகள் நடத்த அறிவுறுத்த வேண்டும். ஸோ விளையாட்டுத்துறை அமைச்சர் பார்த்தீங்கன்னா ஆதவ் அர்ஜுனாவும் இதில் முக்கியமாக நடத்தி ஆகணும்னு குறிப்பிட்டு சொல்கிறாங்க. ஸோ ஆசிரியர்களுக்கான பொது மாறுதல் கலந்தாய்வு 2026 மற்றும் 27 எமிசைடி மூலம் ஆன்லைனில் விண்ணப்ப பதிவு செய்திட வேண்டியது 15/6 22/6 வரைக்கும். ஸோ இதுக்குள்ளே நீங்கள் விண்ணப்பிச்சுக்கலாம் அப்படின்றத குறிப்பிட்டிருக்காங்க. ஒவ்வொன்றும் தனித்தனியாக அப்ரூவ் செய்தவுடன் ஒவ்வொன்றும் தனித்தனியாக 3 காப்பிகள் பிரிண்ட் அவுட் எடுத்து தலைமை ஆசிரியர் கையொப்பம் பெற்று பிஓ அலுவலகத்தில் கொடுக்கலாம் அப்படின்றத குறிப்பிட்டு சொல்கிறாங்க. ஸோ இந்த ஸ்பெஷல் டெட்டு ஏற்கனவே குறிப்பிட்ட தேதியில் நடத்தப்படுமா அப்படின்ட்டு நிறைய மக்கள் கேள்விகள் கேட்டிருக்காங்க. அந்த ஸ்பெஷல் டெட் நடத்துவீங்களா இல்லை மாட்டுவீங்களா? செயல்முறையின் தொடர்ச்சியாக 4/7/2026 அன்று ஆசிரியர் தகுதி தேர்வு தாள் 1 மற்றும் நடைபெற உள்ளதால் ஆசிரியர்களின் நலன் கருதி இடைநிலை ஆசிரியர்களுக்கான அந்த ட்ரைனிங்கையும் மாற்றிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மாவட்டம் விட்டு மாவட்டம் கலந்தாய்வு 6/7 மற்றும் 7/7 ஆகிய நாட்களில் நடைபெறும்
எனவும் இந்த தேர்வு கலந்தாய்வுகள் அட்டவணையில் குறிப்பிட்டபடி நடைபெறவும் அனைத்து மாவட்ட கல்வி அலுவலர்களுக்கும் இது தெரிவிக்கப்படுகிறது அப்படின்றத குறிப்பிட்டு சொல்கிறாங்க. ஸோ டெட்டு எக்ஸாம் வந்து பார்த்திங்கன்னா சொன்ன தேதியில் நடக்கும் அப்படின்றது எதிர்பார்க்கலாங்க. டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறையில் இந்த தகவல்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கும். அதே போல் முதல்வர் விஜய் அவர்கள் தேர்தல் வாக்குறுதிகளில் குறிப்பிட்ட மாதிரி என்ன சொன்னார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த 149 ஜியோவை ரத்து செய்யறதையும் 17 ஆசிரியர்களுக்கு பணி நிரந்தர வாய்ப்பையும் கொடுப்பாரு அப்படின்றத எதிர்பார்க்கலாங்க. டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறை இந்த தகவல்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் நம்முடைய சேனலோட இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோட நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.